வாவ் முட்டை கொத்து ஆர்டர் பண்ணினேன். முட்டை கொத்து என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு? அது வேற லெவல், நல்லா இருக்கு. என்ன சாப்பிட்றீங்க? முட்டை ரொட்டியா? முட்டை ரொட்டியா? மாடு ஆடு கறி. ஆடு கறி வேற லெவல் இருக்கு. உண்மையாவா? சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு ஓகே. ஓகே, டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கு. வீட்டை சாப்பிட்டமா இருக்கா? ஆமா, வீட்டு ஆள உணவா வந்து இன்னைக்கு புது கடைக்கு வந்திருக்கிறீங்களா? என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு எல்லாம்? அப்படி இருக்குது. சாப்பாடு ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கு. அதே இடத்த மெயின்டைன் பண்ணினா இந்த திருநெல்வேலி சந்தையில திருநெல்வேலி சுத்து வரையாத சுத்தி கொஞ்சம் கெத்தா இருக்கலாம். கெத்தா இருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா கிழங்கு ரொட்டி, வடை, சம்சா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா மிதிபடி நீட்டு இல்லை சுகாதார முறையில் பார்த்தா இல்லை நீட்டாக தான் கிடக்கு. பார்க்க ஆசையாக கிடக்கு. கடையை பார்த்தோன்னே வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி. உறவுகளே வணக்கம். இப்போ நினைக்கிடம் வந்து யாழ்ப்பாணம் திண்ணவேலியில் வந்து இன்றைய தினம் வந்து புதிய உணவகம், அசைவ உணவு மற்றது சைவ உணவு எல்லாம் வந்து இந்த உணவகத்தில் இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த கடையின் பேர் என்ன பேர் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா மெஸ்ன்னு சொல்லி அசைவ உணவகம் வந்து இன்றைக்கு புதிதாக திறக்கப்பட்டிருக்குது. எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திண்ணவேலி சந்தை கழிஞ்சு கல்வியங்காடு போகிற பக்கமாக திண்ணவேலி மரக்கறி சந்தைக்கு என்எஸ்பி பேங்குக்கும் இடையில் வந்து இருக்குது இந்த அம்மா மெஸ்ன்ற உணவகம். இங்கே வந்து காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு எல்லாம் இருக்குது. இன்னும் கடை வந்து திறப்பு விழா என்னென்ன உணவுகள் எல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ தான் சந்தன் வியூ யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாரிங்க சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவாங்க. வாங்க இந்த உணவகத்துக்கு போவோம். அது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி நான் மறுபடியும் காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் திண்ணவேலி சந்தை பாருங்கள். திண்ணவேலி சந்தை வந்து உங்களுக்கு தெரியுது. சிக்னல் லைட் கழிஞ்சு வரையக்க மரக்கறி சந்தையால் அப்படி நாங்கள் நேராக வருவமாக இருந்தால் அப்படியே நாங்கள் பாருங்கள் அப்படி போயக்க என்எஸ்பி பேங்க் இருக்குது. என்எஸ்பி பேங்குக்கு முன்னால் இந்த ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங்குக்கு முன்னாலே வந்து இருக்குது வந்து அம்மா மெஸ் பாரம்பரிய சுவை ஆரோக்கியம் என்ற ஒரு இதில் போட்டிருக்கிறேன். அம்மா மெஸ் உணவகம் பாருங்கள். ஆடிய பாதம் வீதி திண்ணவேலி பாருங்கள். இதில் இருக்கிற உணவுகள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நீங்கள் வந்து சந்தைக்கு வந்தாலும் கூட இங்கே வந்து மரக்கறி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். கடை திறப்பு உலக ஆயுதமாக வந்து நிறகுடம் எல்லாம் வச்சு இந்த இடத்துல வந்து குத்து விளக்கு ஏற்றின பாருங்க. அது சொன்ன ஆயத்தமாக வந்து தேங்காய் உடைக்கிறேன். பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் கொளுத்தியாச்சு. வெற்றிகரமாக வந்து கடை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இனி வந்து நீங்கள் எல்லா உணவுகளும் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். இங்கே இருக்கிற உணவுகள் எல்லாமே. ஆமாம், பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழங்கு ரொட்டி, வடை, சம்சா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதிபடி, கிழங்கு ரொட்டியில் வந்து 2 விதமான இதில் இருக்குது. மெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோல் காலை உணவாக இருக்குது. மெட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு. இன்றைக்கு வந்து புட்டுவோட பண்ணிக்கிற புட்டு. யாழ்ப்பாணத்திலே வந்து புட்டு தான் ஃபேமஸ். சாப்பிட்டு அப்புறம் வணக்கம். இல்லை காலை உணவாக வந்து இன்றைக்கி புது கடைக்கு வந்துருக்கிறீங்களா? என்னமா இருக்குது சாப்பாடு எல்லாம் அப்படி இருக்குது? சாப்பாடு ஓகே, நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்குது. அதே இடத்த மெயின்டைன் பண்ணினா இந்த திருநெல்வேலி சந்தையில் திருநெல்வேலி சுத்து வட்டாரத்தை சுற்றி கொஞ்சம் கெத்தா இருக்கலாம். என்ன கடை திறக்கிற ஆரம்பங்கள் இருக்கிற ஷோ வந்து எல்லா கடையிலையும் இருக்கிறது. போக வந்து அந்த டேஸ்ட்டை மாற்றிடுவாங்க. எப்போ முறை டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தால் ஆக்கள் தேடி வருவாங்க. பட் இது நல்ல ஒரு பஜாரான இடம் தானே. பஜார் நடக்கும் மதுக்கேற்ற மாதிரி அவங்க கடையை மெயின்டைன் பண்ணியிருந்தா
கடையை நீட்டு இல்லை சுகாதார முறையில் பார்த்தா இல்லை நீட்டாக தான் கிடக்கு பார்க்க ஆசையாக கிடக்கு கடையை பார்த்தோன்னே வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்ன சாப்பாடு என்ன எடுத்தீங்க? புட்டு நான் எடுத்து வந்து என்ன ஓம்லேட்டு புட்டு சிக்கன் கறி ஓகே கறி வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. ஸ்டைல் சாப்பிட முக்கியமாக இருக்கு. எல்லாருமே வந்து சாப்பிடணும் என்ன எல்லாம் வாங்கோ சாப்பிட்டு போங்கோ சந்தோஷமா. நன்றியா. பாருங்க வந்து சுட மிதிவடி வந்துட்டு இங்கே பாருங்க எவ்வளோ வித்தியாசமா இருக்கு மிதிவடி. கூட்டி கொண்டு வந்தெல்லாம் சாப்பாடு கொடுக்குறோம் என்ன சாப்பாடு கொடுக்குறோம் கிளக்குறோம் என்ன முட்டை ரொட்டி என்ன முட்டை ரொட்டியா கடைக்கு வந்தவர் அண்ணா முட்டை ரொட்டி ஆர்டர் பண்ணியிருக்கிறார். பாவம் அண்ணா சாப்பிட்டு அப்புறம் கேட்போம் என்னமா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்றீங்க? பரோட்டா மாட்டுக்கறி. என்னமா இருக்கு சாப்பாடு? எப்படி இருக்கு? சாப்பாடு ஓகே டேஸ்டா இருக்கு. வீட்டை சாப்பிடமா இருக்கா? வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. அண்ணன் வந்து இன்றைக்கு வந்து இடியப்பம் சாப்பிட்றார் கால உணவாக. ஓம்லெட் ஆர்டர் பண்ணியிருக்கிறார். அண்ணா எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கா? வீட்டை சாப்பிட்ட இருக்கா? சரி என்ன சாப்பிட்றீங்க? பரோட்டாவும் வெஜ்ஜிக்கறி. பரோட்டா எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? பார்ப்போம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுன்னு கேட்டு பார்ப்போம். என்ன சாப்பிட்றீங்க? முட்டை ரொட்டியா? மாடு ஆடுகறி ஆட்டுக்கறி வேறு லெவலில் இருக்கு. உண்மையாவா? அது சாப்பாடு வேணாம் வேறு லெவலில் இருக்கு. பார்த்தீங்கன்னா முட்டை ரொட்டி நாங்கள் சூடு ரொட்டி சோச்சில் சாப்பிட்றோம். பாருங்க பார்த்தா விளாங்கணும். இது பாருங்க இந்த டேஸ்ட் கறியை பாருங்க. மாடு இதாக திறத்தை பாருங்க. திறத்தை பார்த்துட்டு சாப்பிட பாருங்க. இந்த அண்ணன் என்ன எப்படி இருக்கு அந்த சாப்பாடு? ஓமாண்ணா நான் சந்தைக்கு வந்து நான் இதில் வந்தால் போல் கடையாண்டு திறந்துருக்கேன்னு வந்தேன். ஓகே சாப்பாடு ஓகேயா இருக்குது. மாடை தான் எடுத்தேன் நான். நல்லா இருக்குது. கொஞ்சம் உரைப்பாக இருக்கும். நல்லா இருக்குது. முட்டை ரொட்டி எடுத்தேன் நான். மற்ற 4 நாளாண்டே வரைக்கும் ஒரு அமைச்சேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் 2 கறியும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணா எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? எப்படி இங்கே பார்த்தா உலகம் நல்ல சாப்பாடு தான். இது ஆட்டுறச்சி கறி. ஏன் சரி வெடிக்குதா? பாருங்க சிக்கன் கொத்து வந்து தயாராகிக்கிட்டு இருக்குது. சரி இதுவும் பாதி சில சிக்கன் கொத்து தான். வாவ் சிக்கன் கொத்து பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கலர்ஃபுல்லாக விடிஞ்சு சிக்கன் கொத்து. என்ன ஆர்டர் பண்ணுறீங்க? முட்டை கொத்து ஆர்டர் பண்ணினேன். முட்டை கொத்து ஆர்டர் என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு? கொத்து வேறு லெவல். நல்லா இருக்கு. போனதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அண்ணன் என்ன ஆர்டர் பண்ணீங்க?
என்ன சிக்கனா என்ன சிக்கன் ரைஸ் பார்த்தீங்க சொன்னால் சிக்கன் போடுறேன் பொரிச்ச சிக்கன் பிச்சு பிச்சு போடுறேன் பாருங்க பாருங்க அந்த லோபல் இருக்க எப்படி எரியுது இது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபுல் ரைஸ் ஓப்பனிங் என்றபடியாக அதை வித்தியாசமாக செய்யணும் பாருங்க இதுலேயே எல்லாம் பொரிச்சு போட்டு என்ன ப்ளம்ஸுகள் எல்லாமே இருக்குது இந்த கஜு எல்லாமே இல்லை இருக்குது சார்